மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி நேரத்தில் நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் அண்ட் இந்த ஃபங்க்ஷனை வாழ்த்துறதுக்காக வந்திருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். விஷுவல்ஸ் அதை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. நிச்சயமாக இன்னும் ஒரு பிரம்மாண்டமான அழுத்தமான ஒரு இயல்பான பதிவாக தான் கையில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுது. பிரபுசாலமன் சார் அவரோட ஒர்க் பண்ணணும் நிச்சயமாக எல்லாருக்குமே ஆசை இருக்கும். இப்போ விக்ரம் பிரபு கூட அடுத்து அவர் படம் எடுக்கிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ சந்திரன் சொன்னார் அதையே, பட் அவர் தான் யாரையும் கூப்பிடுறது இல்லையா, அடுத்து புதுசாக வச்சு போயிட்டே இருக்காரு. அது முழுக்க அவர் மேலேயும் அவர் கதை மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் நினைக்கிறேன். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. சூரியனை சொன்னார் ஒரு வாய்ப்பு கன்ஃபார்ம் அப்படின்னாரு. பிரபுசாலமன் சார் இந்த படத்தில் வந்து நான் கேள்விப்பட்டேன் லாஸ்ட் 30 minutes டயலாக்ஸே கிடையாது, ஏதோ 1-2 இடத்துல தான் டயலாக்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேருக்கு வேலை இல்லை, தெரியுமா தெரியாதா? டயலாக்ஸ் இல்லாமல் நடிக்கணுமா? பாசிபிளி அது ஈஸி, அது நமக்கு ரொம்ப கஷ்டம். அதை யோசிச்சு பார்க்கும்போது ஓகே, அப்போ அது விஷுவலாக அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கும்ன்றது தெரியுது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது இதை பார்க்கும் பொழுது. அண்ட் காம்பினேஷன் எல்லாருமே சொன்ன அந்த ட்ரீம் காம்போ தான் பிரபுசாலமன் சார், இமான் அண்ணா. இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும் பொழுது நம்ம படத்தை தான் இமான் அண்ணனை கூப்பிட்டு இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, இந்த மாதிரி பாட்டா போட வைக்கிறோமோ, அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு வேற லெவலில் அப்படின்லாம் தோணுச்சு. இந்த சாங்ஸ் கேட்கும் பொழுது டிமான் ரீடிஃபைன்ட் அப்படிதான் தோணுச்சு. அவர் மைனாவில் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆனார், கும்கியில் வேற மாதிரி இருந்தது, அண்ட் கயலில் இன்னும் வேற ஒரு லீகை தொட்டிருக்காரு. பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் இன்னைக்கு நிற்கிறதுக்கு. அண்ட் நான் வந்தது முக்கியமான காரணம் 3 பேர் தான். இமான் அண்ணா, ஜேம்ஸ் சார் அண்ட் மதன் சார். ஜேம்ஸ் சார், மதன் சார் அவங்க 2 பேருடைய அந்த எளிமைக்காக இவ்வளோ படங்கள் ஓடின பிறகும் நம்ம எந்த படம் எடுத்தாலும் ஜெயிக்கும் அப்படிலாம் நினைக்காம நல்ல டீமோடு அசோசியேட் ஆகணும், நல்ல படங்களோடு அசோசியேட் ஆகணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்துக்காக இன்னும் அடுத்தடுத்த படங்களும் ஹிட் ஆகணும். நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிற காக்கி சட்டை படமும் பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வேறு வழி இல்லாமல் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக கயல் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கும். இது வந்து நமக்கு எவ்வளோ ஹிட்டு என்ன கலெக்ஷன் அதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவிலேருந்து இப்படி ஒரு படம் அப்படின்னு நம்மளாம் தைரியமாக சொல்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மீண்டும் ஒரு முறை பிரபுசாலமன் சார் அவருடைய டீமை வச்சு இங்கே கொடுத்துருக்காரு. என்டையர் டீமுக்கும் வணக்கம் தான் சொல்லணும், வாழ்த்தெல்லாம் சொல்ல முடியாது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் ஹீரோயின் ஆனந்தி, வின்சென்ட் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஹீரோ சந்திரன் அவர் பற்றி சொல்லிடுறேன். எனக்கு ஏற்கனவே அறிமுகம். இன்னைக்கு நீங்கள் ஹீரோ ஆன பிறகு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு தெரியும் சந்திரன் அப்படின்னு 100-200 பேர் வந்து சொல்லுவாங்க. இல்லை நானும் ஒருத்தர் நினச்சிக்கங்க பிரதர்.